கோவை சித்தாபுதூர் பகுதியில் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும், நான் போட்டியிட்டுள்ள 6வது தேர்தல் இது. பொதுவாக எதிர்க்கட்சியை விமர்சிக்காமல் நாங்கள் செய்த சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதே எங்கள் நோக்கம் என செந்தில் பாலாஜி தெரிவித்தார். அவர் நாடாளுமன்ற தேர்தல் நின்னார்ல, அவங்க எல்லாமே வேலை செஞ்சவங்களாம் கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்குறாங்க. அவரோட வார் ரூம் ஒன்று போட்டிருந்தார்ல, வேலை செஞ்சவங்களாம் கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்குறாங்க. சும்மா அதாவது ஒரு அளவு இருக்குது. பேசுகிறதெல்லாம் நீங்கள் லைவ் கொடுத்துறீங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது அதனால தான் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்காங்க. தெற்கு தொகுதியில் பரப்புரை தீவிரமாக மேற்கொண்டு இருக்கீங்க. ஆனால் கூட்டணி கட்சியை சார்ந்த சிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் பரப்புரை பெரிதாக காணப்படலாம். அவங்களுடைய வேட்பாளர்கள் பரப்புரை செய்கிற மாதிரி தெரியல. அதுக்கான தொய்வு ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? என்ன காரணம்? 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வேட்பாளர் அறிவிச்சாங்க. 2 தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அலுவலகம் அமைச்சு ஏற்கனவே நாங்கள் அந்த பகுதியில் திமுக சார்பில் அலுவலகம் நாங்களே திறந்து வச்சுட்டோம். செயல்வேறு கூட்டம் இப்போ போட போகிறோம். 2 நாட்களில் செயல்வேறு கூட்டம் போட போகிறோம். அவங்க பரப்புரை தொடங்கிட்டாங்க, பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதனால் எந்த தொய்வும் கிடையாது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னதே ஆரம்பிச்சதுனால எங்களுடைய பயணம் 5 வார்டு நாங்கள் நிறைவு பண்ணியிருக்கிறோம். அவங்க நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சதுனால இப்போ பயணங்களை கொண்டு போடுறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, அது அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் வேட்பாளர் அறிவிக்கும் போது வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுறோம். அரசினுடைய திட்டங்களை சொல்லி கேட்குறோம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இந்த கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பிரச்சார பயணத்தில் நீங்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதோட கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க, இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்குறோம், இத்தனை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம், அதனால் இந்த மக்கள் பிஜேபிக்கும் அதிமுகவும் ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது ஒரு மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டு கேட்டால் அது ஒரு நியாயமான வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்வாக இருக்குது. எதையுமே செய்யாதவங்க, மெட்ரோ ரயில் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே புறக்கணித்தவங்க கோவையினுடைய வளர்ச்சியில் என்ன அக்கறை செலுத்த போகிறாங்க? பிஜேபி அரசாங்கம் அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த இத்தனை ஆண்டுகளில் கோவைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொடுத்துருக்காங்க? இனி என்ன கொடுக்க போகிறாங்க? கோவையினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள். அந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அவரும் ஒரு பட்டியலை கொடுத்திருந்தார். நேற்றைய தினம் அவரும் ஒரு பட்டியலை கொடுத்து முதலமைச்சர் மத்திய அரசு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் என்னன்னு சொல்லுங்க சார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சொன்னதை நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன்ல, நான் சொல்றேன் செம்மொழி பூங்கான்னு சொல்றேன், ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்றேன், பெரியார் நூலகம்னு சொல்றேன், மேற்கு புறவழிச்சாலைன்னு சொல்றேன், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடம் எடுத்தோன்னு சொல்றேன், ஹாக்கி மைதானம்னு சொல்றேன். இப்படி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போறேன். நான் அவர் சொன்னதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நான் கேட்குறேன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றியத்திலேருந்து அமைச்சர் அடிக்கல் நாட்டினார், இதெல்லாம் திறந்து வச்சாருன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். நானும் 4-5 வருஷம் உங்களோட தான் ட்ராவல் பண்ணுறேன், இங்கேயே தான் இருக்கிறோம், நீங்களும் ஒன்றா தான் கலந்து ஏதோ ஒன்று சொல்லி பாருங்களேன். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. சரி, புள்ளி விவரங்கள் தவறாக கொடுத்துருந்தா அந்த புள்ளி விவரங்கள் வாங்கிய பொழுது இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு அரசாங்கம் திருப்பி அனுப்பி அதை சரி பண்ணி வாங்கணும். அதுதானே முறை. பல ஆண்டுகளாக அனுப்புனதை பல நாட்களாக பல மாதங்களாக நிலுவையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நிராகரிக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் மக்கள் தொகை குறைவாக இருக்கணும். இதை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த நகரங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த நகரங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது மதுரையும் கோயம்புத்தூரும் என்னை ரொம்ப பாதிக்க மக்களுடைய எண்ணங்களை அவங்களை அக்கறை கிடையாதுன்னு கேட்குறேன். இங்கே இருக்கிற மக்கள் பயணம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன். நான் முழுக்க என்ன ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது, ஒன்றிய அரசும் கொடுக்குது, கடனும் வாங்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள் தானே. அடுத்த முறை பார்க்கும்போது பிரதர் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க. விஎஸ்பி கேம்பெயின் பார்த்தீங்கன்னா திட்டங்களை சொல்றீங்க, ஆனால் எதிர்க்கட்சியை தாக்கியோ அவங்கள பற்றி விமர்சனமோ வைக்காம வாக்கு சேகரிக்கான காரணம் என்னன்னா அது ஏதாச்சும் தவிர்க்கக்கூடிய சீக்கிரட்? 5 தேர்தல் நான் நின்றுருக்கேன். நானே 5 தேர்தலையும் ஜெயிச்சிருக்கேன். இப்போ 6வது தேர்தல் நான் நிற்கிறது. இதுவரை என்னுடைய பழக்கம், நான் எதிர்க்கட்சி வேட்பாளரை பற்றியோ எதிர்க்கட்சியினுடைய விமர்சனங்களை பற்றியோ நான் முன் வச்சதில்லை. நாங்கள் என்ன செய்வோம், என்ன செஞ்சுருக்கிறோம், எங்கள் முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் வாக்கு கேட்பேன். அது மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறுவது என்னுடைய கடமை. அதை நான் ஆரம்பத்திலிருந்து செஞ்சுட்டு அதை தொடர்ந்து செய்வேன். எந்த இடங்கள்லையும் தனிப்பட்ட விமர்சனங்கள் என்கிட்ட எப்பயும் இருக்காது. அது மட்ட ரகமான ஒரு விமர்சனங்கள் எப்பயுமே இருக்காது. நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டியது.